ஸோ உங்ககிட்ட ரூட் கெனால் அப்படிங்கிறது ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு டென்டல் ட்ரீட்மெண்ட் யாராவது சொல்லியிருக்காங்களா? இட் இஸ் டெஃபினெட்லி அ மித். ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் டாக்டர் மோனிகா. ஸோ மெனி பீப்புள் திங்க் ரூட் கெனால் அப்படிங்கிறது ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு டென்டல் ப்ரொசீஜர் நினச்சிக்கிறாங்க. பட் உண்மை என்னன்னா, இட் ஆக்சுவலி ரிலீவ்ஸ் யோர் பெயின். இட் டஸ் நாட் காசஸ் அ பெயின். பற்களுக்குள்ள நரம்பு ஒன்று இருக்கும். அது அஃபெக்ட் ஆகும்போது நமக்கு கண்டிப்பாக ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் தேவை. ஸோ எதனால இந்த நரம்பு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா, இட் மே பி டியூ டு டென்டல் டீகே. அதாவது வந்து பற்கள்ல வந்து ஆழமான சொத்தை உருவாகும் போது அது அந்த நர்வை வந்து இன்ஃபெக்ட் பண்ணிடும். ட்ராமானாலேயோ இல்லை கிராக் டூத்துன்னு சொல்லக்கூடிய பற்கள்ல விரிசல் விழும்போது நமக்கு அந்த பல்லுடைய நரம்பு வந்து எக்ஸ்போஸ் ஆகும்போது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்க்ரூஷியேட்டிங் பெயின் வந்து தெரியுது. இந்த ப்ரொசீஜர்ல இன்ஃபெக்டட் பல்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நரம்பை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ப்ராப்பரா நம்ம வந்து உள்ள வந்து வேர் ஃபுல்லா நம்ம க்ளீன் பண்ணி டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணிட்டு இன்ஃபெக்ஷன் வராம இருக்கிறதுக்கு நம்ம அந்த கெனால்ஸை உள்ள ப்ராப்பரா சீல் பண்ணிடுவோம். இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் அனஸ்தீஷியா டெக்னிக்ஸ் மூலமா இந்த ப்ரொசீஜர் பண்ணும்போது உங்களுக்கு எந்த பெயினும் தெரியாது. ஸோ த பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் வந்து சேவ்ஸ் யோர் நேச்சுரல் டீத் அண்ட் ரெஸ்டோர்ஸ் யோர் ஃபங்க்ஷன். ஸோ அதனால நீங்கள் எக்ஸ்ட்ராக்ஷனை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு சிவியர் டூத் பெயின் இருக்குது, ஸ்வெல்லிங் இருக்குது, லாங் சென்சிட்டிவிட்டி, நீங்கள் சூடாக ஜில்லுன்னு குடிக்கும் போது இருந்துக்கிட்டே இருந்தாலோ, இல்லை உங்களுக்கு வந்து ஒரு விதமான ஒரு ஸ்வெல்லிங், பிம்பிள் லைக் ஸ்வெல்லிங் உங்கள் கம்ஸில் வந்தாலும் அதை நீங்கள் இக்னோர் பண்ணக்கூடாது. ஏன்னா ஏர்லி டயக்னோசிஸ் வந்து கேன் சேவ் யோர் நேச்சுரல் டீத். This is Dr. Monica. So follow me for more evidence-based dental tips. Thank you.